ஊழியக்காரராவது எப்படி? ஆதியாகமம் 26:12 நம்ம வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவர் மேல் பொறாமை கொண்டார்கள். The light presence. Now, விதை தேவனுடைய வார்த்தை. அதை குறித்து இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதை வழியருகே, சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, ஒரு சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. இதை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று சொன்னார். அப்ப சீடர்கள்லாம் சொல்றாங்க, இதுக்கு என்ன ஆண்டவரே அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு, நீங்க எல்லாம் என் கூடயே இருக்கிறீங்க, அதனால தேவ ரகசியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஆனா மற்றவங்களுக்கு இதெல்லாம் உவமைகளாக தான் சொல்லப்படும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு சொல்றாரு. இந்த விதையானது அது தேவனுடைய வார்த்தை. இந்த நிலம் அது நம்மளுடைய இருதயம். இப்போ இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை இருக்கு இல்லையா, அது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. போற வரவங்கெல்லாம் அதை காலால் மிதிச்சு பறவைகள் அதை எடுத்துட்டு போயிடுது. இது என்ன இயேசு இதை விளக்குறாருன்னா, அவர்கள் வார்த்தையை வாசித்து அதை விசுவாசித்து அவர்கள் சிக்கப்படாதபடிக்கு அந்த வார்த்தை சாத்தானானவன் வந்து என்ன பண்றான்னா, அந்த வார்த்தையை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விடுகிறார். இப்போ அடுத்தது கற்பாறையின் மேல் விழுந்த விதைக்கப்பட்ட விதை. அது கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை சந்தோஷமாக கேட்பார்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆயினும் அது வேர் கொள்ளாமல் இருப்பதனால் அவர்கள் நன்றாக இருக்கிற வரையில் அந்த வார்த்தையை விசுவாசிப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுதோ அவர்கள் தேவனுக்கு எதிராக பேச ஆரம்பித்து அவர்கள் தேவனை விட்டு தூரமாக போய்விடுவார்கள். அது அந்த வார்த்தை வேர் கொள்ளாததினால் விளைவது. மூன்றாவது கேட்டகரி, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. அவர்கள் நல்ல வசனத்தை கேட்பார்கள், ஆனால் வார்த்தையை விசுவாசியாததால் உலக கவலைகள், உலக துன்பங்கள், உலக நெருக்கடிகள், பணத்தினால் வரும் செல்வாக்கு, சிற்றின்பங்கள் இவைகளில் அகப்பட்டு அவர்கள் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் போவார்கள். ஆனால் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 100 மடங்கு அறுவடை கொடுக்கிறது. இந்த விதை ஆண்டவருடைய வார்த்தை. நிலம் நம்முடைய இருதயம். இந்த ஆண்டவருடைய வேத வார்த்தையை நாம் வாசித்து 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 நம் இருதயத்தில் பதித்து 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 அது நம் விசுவாசத்தை பெருக பண்ணி அது தினம் தினம் நம் மனதை புதிதாக்கி அதை உண்மையும் நன்மையான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கஷ்டம், நஷ்டம், பாடுகள், துன்பங்கள், சங்கடங்கள் எது வந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் வார்த்தையை வாசிப்பேன், நான் நன்றாகவே இருப்பேன்
என்று வைராக்கியத்தோடு இருந்தோமானால் இதை காண்கிற நம் தேவன் நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நமக்கு அதற்கு பொறுமை வேண்டும். விடாப்பிடியாக வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இதற்கு நமக்கு தேவனுடைய விசுவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் 100% blessing நமக்கு உண்டு. வெற்றி நமதே. ஆமென். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது இன்சொல்லி.